Hello friends, welcome back to our channel Needles&Threads. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா aari basic stitchesல cross box chain எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி box chain எப்படி போடுறதுன்னு நம்ம வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் வீடியோவோட எண்ட்ல லாஸ்டா எண்ட் கார்ட்ல வைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கிராஸ் பாக்ஸ் செயின் எப்படி போடுறதுன்னு ஃபஸ்ட் நம்ம இப்போ பார்த்துடலாம். 2 லைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதில் இப்போ நான் எப்படி ட்ரா பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்கள் ஹாஃப் ஹெக்ஸகன் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம பாக்ஸ் செயினுக்காக இதே ஷேப் தான் ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறமா அதுக்கு டைரெக்ட் ஆப்போசிட்டில் இன்னொரு வாட்டி அதே ஷேப் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன ட்ரா பண்ணிங்களோ அதே ஷேப்பை அப்படியே அதுக்கு கீழே இருக்கிற லைனில் ஆப்போசிட்டாக மாற்றி போட போகிறீங்க. அவ்வளோதான். நீங்கள் வீடியோவை கிளியராக பார்த்தீங்கனாலே புரியும். இந்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் 2 சைடில் எந்த ஒரு பாயிண்ட்லேருந்து வேணும்னாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் லைனில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு செயின் எடுத்து அதை கிராஸஸ் ஸ்லாண்டிங்காக ஃபர்ஸ்ட் லைன் கொண்டு போய் ஒரு செயின் போட்டுக்கிறேன். பக்கத்தில் எந்த ஒரு லாக் ஸ்டிச்சும் போடாமல் அது அப்படியே ஹரிசாண்டலாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு ஒரு செயின் வந்து இதே மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ அகெயின் அதை அப்படியே செகண்ட் லைனுக்கு கொண்டு வாங்க. க்ராஸாக ஒரு ஸ்லாண்டிங் போர்ஷனில் கொண்டு வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு செயின் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம போடுறப்ப எந்த இடத்துலையுமே நீங்கள் லாக் ஸ்டிச் வந்து போட தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் அந்த செயின் எடுத்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி வந்து அதை கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிவிட்டு மட்டும் அடுத்த செயின் வந்து நீங்கள் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் மேலே அந்த நீடில் வச்சு ஒரு வாட்டி நல்லா புல் பண்ணிங்கன்னா அந்த செயின் வந்து லாக் ஆகிக்கும். இப்போ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் எண்ணோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அகெயின் இந்த இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லைனில் அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செயின் கொண்டு வந்து ஸ்லாண்டிங்காக செகண்ட் லைனில் போடுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோமோ அதே ஒர்க் தான் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஷேப் மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் பாயிண்ட் பண்ணியிருக்கிற இடத்துல அடுத்தடுத்து நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே போகிறீங்க. லாங் செயின் ஸ்டிச்சாக போடுறீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லாக் ஸ்டிச் வந்து தேவையில்லை. நீங்கள் ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா ஒரு எண்ணாட் மட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இதில் இன்னொரு டைப் இருக்குது. அது என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டைப் இப்போ ஆல்ரெடி நம்ம போட்டது. செகண்ட் டைப்புக்கு வந்து 3 லைனாக போட்டுக்கோங்க. 3 லைன் போட்டு இந்த மாதிரி அதே ஷேப்பை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரி அதை அப்படியே திருப்பி ட்ரா பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஆப்போசிட்டாக ட்ரா பண்ணுங்கள். இப்போது செகண்ட் லைனில் இந்த இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டிச் போடுறதுக்கு. ஒரு செயின் எடுத்துகிட்டு அதை அப்படியே ஸ்லாண்டிங்காக க்ராஸாக கொண்டு போய் ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன், செயின் ஸ்டிச். அதுக்கப்புறமா ஹரிசாண்டலாக பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்டில் ஒரு செயின் போட்டுட்டு அகெயின் செகண்ட் லைனில் வந்து இந்த மாதிரி செயின் போடுறேன். அதுக்கப்புறமா செகண்ட் லைனில் அதுக்கு பக்கத்தில் ஹரிசாண்டலாக இந்த மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு இப்போது அதை க்ராஸாக ஸ்லாண்டிங்காக ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போய் செயின் போடுறேன். இதே மெத்தட் தான் ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் செயின் போட்டோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் நீங்கள் இதை போட போகிறீங்க. ஸோ அந்த பாயிண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டு அதை ஷேப் மட்டும் கரெக்டாக ட்ரா பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்தடுத்த பாயிண்ட்லேயே நீங்கள் கண்டினியூஸாக செயின் ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வரலாம். த்ரெட் வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல எண்ணாட் போட்டு முடிச்சுட்டு அகெயின் வந்து அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அகெயின் பக்கத்தில் நம்ம அதை கண்டினியூவாக ஒரு ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த எண்ணாட் போட்டிருக்கிற அந்த முடிச்சு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருந்து நம்ம புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டிச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல முடிச்சு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அகெயின் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு செயின் வந்து எடுத்து இப்போது கீழே இருக்கக்கூடிய இந்த லைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ மேலே வந்து எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணமோ அதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் நம்ம கீழே இருக்கக்கூடிய இந்த லைனையுமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கிளியராக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சேம் வந்து இதே ஸ்டிச்சை நீங்கள் சின்ன சைஸில் ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்லீவுக்கு ஒரு பார்டராகவோ நெக்லைனுக்கு ஒரு பார்டராகவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை ஸ்லீவு நெக்லைனுக்கெல்லாம் பார்டராக கொடுக்கும்போது இது இப்படியே பிளெயினாக விடாமல் இதோட சென்டரில் வந்து சீக்வென்ஸ் ஒர்க் பண்ணலாம். இல்லைனா பீடு 3mm பீடு வச்சுட்டு அதை சுற்றி வந்து ஜரி த்ரெட் வந்து கொடுத்து அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கலாம், இல்லை புல்லியன் நாட் கூட கொடுக்கலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக யூனிக்காக காட்ட முடியும். ஸோ ஓகே, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 15 சென்டிமீட்டர் லென்த்துக்கு வந்து லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து ஈவனாக கொடுங்க. டிஸ்டன்ஸ் வந்து ஈவனாக இருக்கணும். சின்னது பெருசு அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஈவனான டிஸ்டன்ஸ் கொடுத்து அந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது அது பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.